ஹாய் ஸ்குவாட், என்னாச்சு ஏன் வீடியோ போடலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய பிரச்சனையா இல்லை எதுவும் இஷ்யூஸ் அப்படின்னு சொன்னீங்க. இது என்ன பெரிய இதுதான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெல்த் இஷ்யூ தான் வரும். ஒன்றும் இல்லை, கூட இருக்கிற 2 பேர் அர்க்கம் உங்களுக்கு தெரியும், வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. அப்புறம் தரணி தெரியும், தரணியையும் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. 2 பேருக்குமே ஸ்டார்டிங்கில் என்னாச்சுன்னா ஃபீவர் மாதிரி வந்துச்சு. ஃபீவர் மாதிரி வரவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு 2-3 தடவை கூப்பிட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அர்க்கமுக்கும் ரொம்ப நாள் முடியாமல் ஒரு 2-3 நாள் நோன்பு வைக்காமலே இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்குமே ஒரு 2-3 நாள் ஃபீவர் வந்துச்சு. ஃபீவர் வரும், எனக்கு அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா 2-3 தடவை தரணியை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு இப்போ எஸ்டர்டே பிஃபோர் நான் கூப்பிட்டு போகும்போது ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க. அவனுக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது என்னாச்சுன்னா லிவர்ல இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவனுக்கு அதில் எனக்கு சரியாக தெரில, பட் இருந்தாலும் 40 இருக்க வேண்டியது 3600 இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதோட ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணி மாறினது, அதாவது வாட்டர் கண்டாமினேட் ஆனது தான் இதோட ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்டர்லேருந்து தான் வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சுற்றி இருக்கிற 2 பேருமே, அதாவது அர்க்கம் தரணி 2 பேருக்குமே வரவும் எனக்கு ஒரு மாதிரி ஜர்க் ஆயிடுச்சு. என்னடா கூட இருக்கிற 2 பேருக்குமே இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு இது. ஸோ தரணியை 2-3 தடவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வந்து ஸோ லாஸ்ட் வீடியோவில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க ஷார்ட்ஸில். ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்டு வந்தோம். ஃபீவர் தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அது என்னாச்சுன்னா நாளடைவில் மஞ்சள் காமாலை அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துச்சு. அந்த ஸ்டேஜுக்கு வரவுமே என்னாச்சு, அவங்க வீட்டில் இருந்து நேற்று நைட்டு, அதாவது எஸ்டர்டே பிஃபோர் நைட்டு ஃபுல்லாகவே ஹாஸ்பிட்டல்லே தான் இருந்தோம். அவன் அங்கே வாமிட் பண்ணிட்டு ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கூட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நேற்று தான் அவங்க பேரண்ட்ஸ் வந்து கூப்பிட்டு போனாங்க. ஸோ அர்க்கமுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுமே ஒரு 2-3 நாள் நோன்பு வைக்காமல் ஒரே ஃபீவரில் தான் இருந்தான். எந்திரிச்சு நடக்க முடியல அப்படின்ற ஒரு ஃபீவரில் தான் இருந்தான். ஆனால் அவனுக்கு பார்த்தீங்கன்னா, அர்க்கமுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணு ஃபுல்லாகவே எல்லோவாக மாறிடுச்சு. எல்லோவாக மாறவும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எனக்கு ஒரு மாதிரி அதோட சிம்டம்ஸ் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலாக எனக்கு ஆல்ரெடி மஞ்சள் காமாலை வந்திருக்கு. ஸோ இருந்தாலும் எனக்கு அந்த சிம்டம்ஸ்லாம் காட்டவும் எனக்கு ஒரு மாதிரி இதாகி என்னால் வீடியோஸ் எல்லாமே கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. ஸோ இதான் ரீசன். இதனால தான் நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணாமல் இருக்கேன். ஸோ அவனுங்க 2 பேருமே சரியாகி வந்துடுவானுங்க, சரியாகி வந்துடுவானுங்க. வந்ததுக்கப்புறமா வீடியோஸ் போடலாம். என்னால் முடிஞ்ச அளவு எடிட் பண்ண வீடியோஸை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ 10K வேறு ரீச் பண்ணியிருக்கோம். 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வேறு ரீச் பண்ணியிருக்கோம். அதை செலிப்ரேட் பண்ணலான்னு 2 பேருமே பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம போயிட்டு கூட லேக்கில் கேக் வெட்டிட்டு அப்புறம் அங்கிட்ட இருந்து மந்தி போயிட்டு சேர்ந்து சாப்பிடுவோம், கேக் வெட்டுவோம், அதுக்கு ஒரு வீடியோ மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு சுச்சுவேஷன் வரும்னு சத்தியமாக நினச்சி கூட பார்க்கலாம். நாங்கள் 3 பேருமே அப்புறம் வேலு நான் கணேஷ் 3 பேர் தான் ரூமில் இருக்கோம். தரணி ஊருக்கு போயிட்டான். அர்க்கம் நேற்று தான் போய் இப்போ ட்ரெயின் ஏற்றி விட்டு வந்தேன், ஊருக்கு போயிட்டான். ஸோ இப்போ நீங்கள் எல்லாருக்குமே முடியாததான் என்னால் வீடியோஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. ஏன்னா கூட இருக்கிறவங்க வச்சுட்டு என்னால் வீடியோஸ் எந்த இதுலையுமே போஸ்ட் பண்ண முடியல.